ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ போட்டு வந்து 2-3 நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன். வாங்க சனி வீடியோக்குள்ள ஞாயிறு வந்து இங்கே போகலாம். பள்ளியில் பெருநாள் சொல்லிட்டு வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு வந்து இங்கே கடையிலே வந்து ஃபுல் டைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக கொண்டாடி வீடியோவுமே எடுக்க முடியல. அதான் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன். போடலை, இந்த வீடியோ எடுத்தேன் ஆனால் வந்து போட முடியல. சனி ஞாயிறு 2 நாள் எடுத்தது வந்து வெள்ளிக்கிழமை எடிட் பண்ணி வச்சிருந்தேன். செவ்வாய்க்கிழமை வந்து வாய்ஸ் வந்து இந்த கேண்டில் கையில் வச்சுட்டு கொடுக்கவே நிறைய பேர் போனாங்க. சரியான 100-200 கடையில் நினைக்கிறேன். சனிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்டில் குட்டி குழந்தையில இருந்து கேண்டில் வரைக்குமே வந்து இந்த கையில் கேண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கேண்டிலும் அதுக்கப்புறம் இந்த சின்ன கொடை இந்த மாதா சேலை எல்லாம் ஒரு மலையாள பாட்டு மாதிரி பாடிட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. பார்க்கறதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் திருவிழா மாதிரி இருந்து பார்த்தது இல்லை. அப்படிதான் இந்த சனி ஞாயிறு வந்து போச்சு. அதுக்கப்புறம் பள்ளி பார்த்தீங்கன்னா இருக்கிற பள்ளி வந்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பெரிய பள்ளி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த குடியில் இன்னொரு பள்ளிக்கு போயிட்டு அங்கேருந்து போட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கிறது பார்த்தாவே சனிக்கிழமை நைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை நைட் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தானே பெருநாள் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை எல்லாருமே வந்து இன்னொரு பள்ளிக்கு போயிட்டு அங்கிருந்து அந்த பாலத்து மேலே எங்கள் கடை வழியாக தான் வந்து அந்த பள்ளிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே அந்த கொடை கலர் கொடை அந்த பாலத்துலமே பார்த்தீங்கன்னா சின்ன கொடையெல்லாம் வந்து கட்டி வச்சிருந்தாங்க. அவ்வளோ அழகா இருந்தது. அவங்களுக்கு வந்து ஏற்றி இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்படி பார்க்கறது. எண்ணெயெல்லாம் ஊற்றி நானும் அவ்வளோ அழகா இருந்தது. ஒருத்தருமே கீழே தெரியாதுன்னு சொல்லிட்டு சரி பாப்பா தம்பியை மேலே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. மாடியில இருந்து ஒரு 100-200 பேர் வந்து இந்த மாதிரி வைக்க தெரியும். கொடை அப்புறம் ஃபோனை கொடுத்து விட்டேன். என்ன ஸ்டெப்ல வந்து லைட் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுத்து விட்டு தம்பி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்திருந்தாங்க. ஷேக்காய் நான் வந்து கடைக்கு கீழே இருந்தேன். தம்பிக்கு வந்து சரி தெரியாதுன்னு சொல்லிட்டு சரி மேலே போங்க அப்படின்னு. அவ்வளோ அழகா இருக்குமே பார்க்கறதுக்கு. லைட் இல்லை. மேலே வாசிச்சுட்டு ஃப்ளாஷ் லைட் அடிச்சுட்டு மேலே போயிட்டு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஃபுல்லாகவே வந்து கடையில் இருந்தோம். ஏன்னா வேறு எந்த கடையுமே பக்கத்தில் இல்லை, நம்ம கடை மட்டும்தான் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னா பள்ளியில ஆளுகளும் நிறைய பகலெல்லாம் இருந்துட்டு அப்புறம் சாயந்தரம் ஒரு 7-8 மணிக்கு சமையல் பண்ணிட்டு அப்புறம் கடையில் வருவேன். அவர் சாப்பிட்டு அப்புறம் வந்து கடையில் வாங்கிட்டு நான் போய் சாப்பிட்டேன். அப்புறம் மத்தியானம் காலையில் ஸ்கூல் இருக்கா நான் சாப்பிட்டு வந்து அப்புறம் பசங்க இருந்தாங்க. இந்த வீடியோ எடுக்கணுங்கிறது மைண்டே கடையில் ஆள் இருந்துக்கிட்டே தக்காளி சாப்பிட்டு வச்சுக்கலான்னு வந்து அரிசி வந்து ஊற வச்சு அப்புறம் பசங்களும் சரி பசங்களை போய் கூட்டிகிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு எல்லாரும் தான் போகலான்னு சரி கடை வந்து நம்ம அடைக்க முடியாது அப்படிங்கிறது வந்து விளையாட அடைக்கல. உருளைக்கிழங்கு இல்லை உருளைக்கிழங்கு நான் இருந்த அப்படி என்னோட மாணவர் மட்டும் போய் பார்த்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வந்தாங்க. அப்படியே வந்து நைட் சாம்பார்ல போட்டு அந்த வெந்த காலையில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் தக்காளி சாப்பாட்டுக்கு இதை வந்து கூர்க்கன்னு சொல்லுவாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா வந்து அவியலுக்கு போடுவாங்க. நான் வந்து சரி பொரியல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொரியலுக்காக இப்படி தோல் வந்து நம்ம இந்த விரல் எப்படி நம்ம தேய்ச்சி எடுத்தாலே வந்து வந்துடும். சரி அவியல் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு உருளைக்கிழங்கு மாதிரி 2 அரிசி உள்ள போட்டுருவாங்க. நல்லாயிருக்கும். நைட்டு சாப்பிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் பார்த்தீங்கன்னா நைட்டு கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். பாத்திரத்தில் இருக்கிறது எல்லாமே கழுவி வச்சுட்டு இவர் போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் இந்த கழுவ வேண்டியதில் கழுவி பார்த்தீங்கன்னா குப்பை இருக்காது. சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை வாங்கி சாப்பிட்டு நைட்டு வந்து தூங்கியாச்சு. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு எனக்கு கடையில் கொண்டு வந்துட்டார். கடையிலேயே மதியம் நான் உட்காந்து சாப்பிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா மேலே வந்து 8 மணிக்கு மேலே கடையை அடைச்சிட்டு தான் மேலே போனதே. 2 பேரும் மாற்றி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பசங்களும் இருக்கிறதுனால அந்த குப்பை தான் இருந்துச்சு. சரி அதையெல்லாம் கூட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கூட்டி விட்டாச்சு. நம்ம கடையிலையும் இருக்கிறதுனால இப்போ வீட்டில் காலையில் அவங்க ஸ்கூல் போகிறக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு கடையில் இருந்துட்டு அப்புறம் இவர் மார்க்கெட் போவார். அது வரைக்கும் இருக்கணும். மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு நம்ம அதெல்லாம் எடுத்து கடையில் எல்லாம் அந்த இடத்துல எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு மேலே தான் டைம் கிடைக்கும். அப்போ 2 மணிக்கு நான் சாப்பிட்டு அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு மீதி வேலை இருந்ததுன்னா வீடு கூட்டுறது இந்த மாதிரி ஏதாவது சின்ன வேலை இருந்ததுன்னா செய்வேன். அப்படி தான் வந்து போயிட்டுருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து கூட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இந்த வீட்லேயே வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் எப்போ வந்து ஒரு கேண்டில் வந்து ஏற்றிடுவோம். இந்த குறுக்கை பார்த்திங்கன்னா நல்லாவே ஓடிடுச்சு. இப்போ கையில் வந்து தேய்ச்சி எடுத்தாலே பார்த்திங்கன்னா நல்ல மண். நல்லா ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மாதிரி கட் பண்ணி பொரியல் பண்ணியாச்சு. பச்சை மிளகாயெல்லாம் போடல, மிளகு பொடி மட்டும் போட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுற மாதிரி தான் பண்ணி கடைசியில் தேங்காய் பூ போட்டு இறக்குனா சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. தக்காளி சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் வந்து அயர்ன் பண்ணிட்டேன். அப்புறம் பசங்களுமே பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வந்துட்டாங்க. மணி 8 மணி.
அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டாங்க. அப்புறம் அவருக்கு கீழே கொண்டு போய் இப்போ தான் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்குள்ளே சரி இவங்களும் சாப்பிட்டாங்களா, சரி இனி வந்து இவங்கள ரெடி பண்ண வேண்டியது தான். தம்பி பார்த்திங்கன்னா தம்பி குளித்து மட்டும் விட்டால் போதும், தம்பியை வந்து கிளம்பிடுவான். அப்புறம் பாப்பா அதே மாதிரி தான். பாப்பாவுக்கு வந்து அவளே எல்லாமே மேக்கப் பண்ணிடுவாள். இருந்தாலும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு அதை கண்ணில் பார்த்துட்டான்னா கையிலே பிடிக்க முடியாது ஆளை. லிப்ஸ்டிக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா மூக்கு கீழே வந்து இந்த உதட்டுக்கு மேலே இப்போ தான் வந்து ஒரு மச்சம் வந்து ஒரு சின்ன டாட்டாட்டம் வந்துருக்குது. அது வந்து ஒரு டைம் நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறப்போ எனக்கு வந்து 2 அண்ணா, அதில் 2வது அண்ணா ஒய்ஃப் வந்து அண்ணி வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த சின்ன டாட்டு மேலே அந்த மச்சம் வந்து ரொம்ப டார்க்காக இல்லை, இப்போ தான் லைட்டாக வருது. அவங்க மேக்கப் பண்ணுறப்போ ஐலைனர் வச்சு அந்த வாங்கிக்கிட்ட வந்து கொஞ்சம் வச்சு விட்டாங்க, நல்லா பெருசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் டெய்லி பொட்டு வைக்கிறப்போல்லாம் அந்த அந்த உதட்டுக்கு மேலே அவளே வந்து ஐலைனர் ஒரு டாட் ஒன்று வச்சுக்குவா. அது பொண்ணுங்கன்னா அதுதான் மேக்கப்பு. பாப்பாவுக்கு வந்து இன்னும் மேக்கப் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்னும் இப்போ இருந்தே வந்து பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 5 ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்புக்கு இன்ட்ரெஸ்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் கிளம்பிட்டு அப்புறம் கீழே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அப்புறம் அவரும் ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கும் கிளம்பியாச்சு. இங்கேருந்து பாப்பா டாட்டா சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த வழி வந்து அந்த மறையிற வரைக்குமே அந்த டாட்டா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் அவங்களும் ஸ்கூல் கொண்டு விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் வந்து மார்க்கெட் போகிறதுக்கு எல்லாம் எழுதி வச்சுட்டு அப்புறம் அவரும் கிளம்பிட்டார். மார்க்கெட் போயிட்டு அப்புறம் ஒரு 12 மணிக்கு மேலே தான் வந்தார். ஒரு 2 மணி நேரம் கடையில் இருந்தால் அப்புறம் சரி அப்புறம் நமக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாம் ஒற்றை அடிக்கலாம் கூட்டி 2-3 நாள் ஆயிடுச்சு. அப்பப்போ மட்டும் கூட்டிக்கிறது. வீட்டில் இருந்தோம் அப்படின்னா வந்து டெய்லி ஒரு காலையில் ஒரு தடவையும் சாயந்தரம் ஒரு தடவையும் எப்படி இருந்தாலும் கம்ப்ளீட்டாக கூட்டிடுவோம். என்னமோ டெய்லி ஒரு 2 நாளுக்கு ஒரு தடவை தான் கூட்டுற மாதிரியே இருக்குது, அதுக்கு டைமே இருக்கிறது இல்லை. அதனால் சரி இப்போது கொஞ்சம் எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த ஹாலெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததையுமே நான் மேலே அவர் கடைக்கு வந்து மார்க்கெட் போயிட்டு வந்ததெல்லாம் ஜாமானமெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் மேலே வந்துட்டு இப்போ வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 நாளாக இருந்து பார்த்திங்கன்னா இந்த சோஃபாவுக்கு அந்த துணிக்கடியில் பூரா இந்த பிஸ்கட் கவரு அப்புறம் பிஸ்கட் தூள் இதெல்லாம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா இந்த கொசு வந்து நம்ம வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு கொசு வலை மாதிரி இவங்க அடித்து வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த நைட் ஆனால் அந்த குட்டி குட்டி பூச்சியும் அதில் வந்து ஜன்னல் அப்புறம் இந்த டோர்லையெல்லாம் வந்து அப்படியே ஒட்டிக்குது. காலையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே தான் கிடக்குது. அதனால தான் வந்து கூட்டுறதுமே மெயினு. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பிட உட்காந்தாலுமே அப்படி தான், அந்த ஜன்னலோ ஏதாவது கொஞ்சம் கேப் கிடச்சா போது அந்த வெளிச்சத்துக்கு எப்படி இருந்தாலும் உள்ளே வந்துடுது. அது பார்த்தா அப்படியே குட்டி குட்டியாக தான் இருக்குது, கண்ணுக்கே தெரியாத மாதிரி தான் இருக்குது. இந்த சோம்பு சீரக சைஸு தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி அப்புறம் அதெல்லாமே ஜன்னல் எல்லாமே ஒட்டியிருந்தது. அது எல்லாமே வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் இருந்துச்சு, அதை வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சோஃபா கவரை பற்றி சொல்லணும். சோஃபா கவர் பார்த்திங்கன்னா அது வந்து சோஃபா கவர் கிடையாது, இது வந்து கர்டன்ஸு. இது பழைய வீட்டில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த வீட்டுக்கு நாங்கள் மாறி வரும்போது ஏற்கனவே இருந்துச்சு, அதை வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நம்ம பழைய வீட்டில் நம்ம வாங்கினது வந்து நான் பழைய வீட்டில் இருக்கிறப்பவே மாறுறதுக்கு ஒரு 10 நாள் இருக்கிறப்பவே வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக துவைச்சி கம்ஃபர்ட்டில் போட்டு தான் வச்சுருந்தேன். அப்புறம் சும்மாவே இருந்த மாதிரி இருந்தது. சரி சோஃபா பார்த்திங்கன்னா இதை கவர் போடலாம் சொல்லிகிட்டே இருந்தேன். அவரும் வந்து கண்டுக்கிற மாதிரி தெரியல. சரி இப்போதைக்கு இது இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் தான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆனால் பார்த்திங்கன்னா கவர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிடுச்சு, கலர் மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த சோஃபா பார்த்திங்கன்னா இங்கேருந்து நீ இந்த காரணத்துக்கு கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நான் வந்து எப்போயும் சோஃபா ஒரே இதில் இருக்க மாட்டேன். ஒன்று கட்டில் மாதிரி போடுவேன், இல்லைன்னா சோஃபாவை மாற்றி போடுவேன், டிவி வேறு பக்கம் வேறு இதெல்லாம் வந்து மாற்றி வச்சுட்டே இருப்பேன். இங்கே வந்து நம்ம இப்போ இங்கே வந்து 2 மாதம் ஆயிடுச்சு. நம்ம என்ன சொல்கிறது, கடையிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது, வீட்லேயும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஊருக்கே போனாலும் 2 நாள் போகிறதே இல்லை.
இப்போ இடையில வந்து ஊருக்கு வந்து போயிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் போனாலும் இப்போ எல்லாருமே போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து போய் ஒரு ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கிற மாதிரிக்கு டைமே இல்ல. அதனால் பார்த்தீங்கன்னா, அப்படியே மைண்டே ஒரு மாரி இருக்குது. எங்கேயாவது வெளிய போலான்னு இருக்குது. ஆனா சத்தியமா முடியல. எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, நம்ம வீட்ல இருந்து நம்ம என்னதான் ஆசைப்பட்டாலும், ஆசைப்படல. ச்சே அது பண்ணலாம், ச்சே இந்த மாதம் இது வாங்கிரணும் அப்படின்னு நெனைப்போம். ஆனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ச்சே இவ்வளோ காசு போட்டு ஏன் வாங்கணும் அப்படிங்கிற மனசும் வந்து வந்துருது. என்னதான் பண்ணுறது? 2மே வந்து பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து இந்த வீட்டோட ஹோம் டூர் போடுறேன். பார்த்துருப்பீங்க. வீடியோ என் வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே வந்து நாங்க சுத்தி இருக்கிற அந்த மரம், செடி, வயல் அதெல்லாமே பார்த்துருப்பீங்க. அ புடு எனக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம். இந்த வீடு பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்து பிடிச்சத தாண்டி நெறைய என்ன சொல்கிறது? ஏதேதோ நம்ம பண்ணி இந்த ஒன்று தான் வந்து கிளிக் ஆகிருக்குது இந்த வீடு. ஒரு 2, 3, 4 வீடு நாங்கள் பார்த்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்த வீடு இதுதான். செட் ஆகலை. மறுபடியும் அதுவாக தானாக கிடச்ச வீடு. அதனால நிறைய எமோஷன் இருக்குது. அதே மாதிரி நிறைய கனவுகளோடு இந்த வீட்டுக்கு வந்திருக்குறோம். கண்டிப்பாக ஒன்றா நிறைவேறணும். எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குறக்கு உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக பொறுமையோடு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆண்டவன் வந்து சோதிப்பானே தவிர கைவிட மாட்டான். நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.